Welcome to Echoes of the Word. Join us to reflect on God's love, Christian teachings, and the lives of the saints. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதுவரை எடுத்ததிலேயே மிகவும் கடினமான முடிவு என்ன? இன்று இயேசு நம்மை மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றை எதிர்கொள்கிறார். அவர் கூறுகிறார், யாராவது என்னிடம் வந்து தந்தை, தாய், மனைவி, குழந்தைகள் மற்றும் வாழ்க்கையை கூட வெறுக்காவிட்டால் அவர் என் சீடராக இருக்க முடியாது. வலுவான வார்த்தைகள், அதிர்ச்சியூட்டும் வார்த்தைகள். ஆனால் இயேசு நம்மை வெறுப்பதற்கு அழைக்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை நேசிக்க அவர் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கு நமது விசுவாசம் முதலில் வர வேண்டும். குடும்பம், ஆறுதல் அல்லது நமது சொந்த திட்டங்களுக்கு முன்பே. சீஷத்துவம் என்பது ஒரு முறை எடுக்கும் முடிவு அல்ல, இது ஒரு தினசரி சரணடைதல். வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு. இதன் பொருள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கடவுளை முதலிடத்தில் வைப்பது. இயேசு 2 சிறிய உவமைகளைச் சொல்கிறார். ஒன்று கோபுரம் கட்ட விரும்பும் ஒரு மனிதனைப் பற்றியது, மற்றொன்று போருக்கு தயாராகும் ஒரு ராஜாவை பற்றியது. இரண்டும் முக்கியமான ஒன்றை தொடங்குவதற்கு முன் நாம் செலவை எண்ண வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. லூக்கா 9:23 நமக்கு நினைவூட்டுவது போல், இயேசுவை பின்பற்றுவது என்பது நம்மை மறுப்பது, தினமும் நம் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது. அதில் தியாகம், போராட்டம், துன்பம் கூட அடங்கும். ஆனாலும் நம் சிலுவையை எத்தனை முறை தவிர்க்க முயற்சிக்கிறோம்? வேறு யாராவது நமக்காக அதை சுமக்க எத்தனை முறை காத்திருக்கிறோம்? ஒருவேளை எனக்கு போதுமான பணம் அல்லது போதுமான திட்டங்கள் இருந்தால் சிலுவை இலகுவாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை இதுதான், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சிலுவை உள்ளது. அதை நமக்காக வேறு யாரும் சுமக்க முடியாது. ஒரு கணம் நின்று அமைதியாக சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இப்போது சுமந்து கொண்டிருக்கும் சிலுவை என்ன? அது வேலையில் ஒரு சவாலா, கடினமான உறவா, நோயா, துக்கமா அல்லது ஒரு உள்போரா? அது எதுவாக இருந்தாலும் அதை தன்னுடன் சுமக்க இயேசு உங்களை அழைக்கிறார். இதை உயிர்ப்பிக்கும் 3 கதைகளை பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, சூனிய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளம் பெண் மிமி. அவள் கிறிஸ்துவை பின்பற்ற தேர்ந்தெடுத்த போது அவள் நிராகரிக்கப்பட்டாள், கைவிடப்பட்டாள், தனியாக விடப்பட்டாள். ஆனாலும் அவளுடைய நம்பிக்கை வலுவடைந்தது. அவளுடைய சிலுவை இயேசுவுடனான அவளுடைய ஆழமான ஐக்கியத்திற்கு ஆதாரமாக மாறியது. இரண்டாவதாக, லாசரஸின் உவமையிலிருந்து பணக்காரனின் சகோதரனை கற்பனை செய்து பாருங்கள். அவர் லாசரஸின் துன்பத்தைக் கண்டு இயேசுவை பின்பற்ற முடிவு செய்கிறார். பாதை கடினமாக இருக்கும் என்பதை அவர் அறிவார். எனவே அவர் சிரேனைச் சேர்ந்த சைமனை வேலைக்கு அமர்த்துகிறார். இயேசு தனது சிலுவையைச் சுமக்க உதவிய அதே சைமன். ஒன்றாக அவர்கள் கல்வாரி பாதையில் நடந்து வழியில் இரக்க செயல்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் நமது சொந்த சிலுவைகளைச் சுமக்க வேண்டும், ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களின் சிலுவைகளில் உதவவும் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, புனித பேதுரு. ரோமை விட்டு ஓடிய பிறகு அவர் இயேசுவை மீண்டும் அவரது சிலுவையைச் சுமந்து சாலையில் சந்திக்கிறார். பேதுரு, குவோ வாடிஸ், ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். இயேசு, ரோமுக்கு, மீண்டும் சிலுவையில் அறையப்பட என்று பதிலளிக்கிறார். பேதுரு புரிந்து கொள்கிறார். அவர் திரும்பி தனது சொந்த சிலுவையை தழுவி கிறிஸ்துவுக்காக தனது உயிரை கொடுக்கிறார். சிலுவை துன்பத்தின் சின்னம் மட்டுமல்ல, அது அன்பின் வடிவம். சிலுவையை சுமப்பது என்பது மன்னிப்பு கடினமாக இருக்கும்போது மன்னிப்பதாகும். அது சிரமமாக இருக்கும்போது சேவை செய்வது. மௌனம் பாதுகாப்பாக உணரும்போது உண்மையை பேசுவது. அன்பு எல்லாவற்றையும் இழக்கும்போது நேசிப்பது. நம்முடைய சொந்த காலத்தில் கூட அழைப்பு தெளிவாக உள்ளது. கோவிட் தொற்றுநோய் காலத்தில் ஒரு ஆசிரியர் பாடங்களையும் நற்செய்தி கதைகளையும் நேரடி ஒளிபரப்பு செய்யத் தொடங்கினார். ஒரு நாள் மத்திய கிழக்கில் ஒரு தாய் இணைந்தார்.
அந்த ஆன்லைன் சந்திப்புகள் மூலம் அவர் தனது சொந்த விசுவாச பயணத்தை தொடங்கினார். அதுதான் செயல்பாட்டில் சீடத்துவம், எதிர்பாராத வழிகளில் கூட. எனவே நான் மீண்டும் உங்களிடம் கேட்கிறேன், இந்த வகையான சீஷத்துவத்திற்கு நாம் தயாரா? அல்லது எளிதான வழியே, மலிவான கிருபையே, சிலுவை இல்லாத கிறிஸ்தவத்தை நாம் தேடுகிறோமா? நண்பர்களே, நம்மில் யாரும் சிலுவையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நாம் அதை தழுவும்போது கிறிஸ்துவே நம்முடன் நடக்கிறார். அவர் நடக்கும் இடத்தில் உயிர்த்தெழுதல் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. கடவுளின் அழைப்புக்கு பதிலளிக்க நாம் தயாராகும்போது அமைதியாக ஜெபித்து, உங்கள் சிலுவையே நீங்கள் சுமக்கும் எந்த சுமை, சவால் அல்லது தியாகத்தை இயேசுவிடம் ஒப்புக் கொடுக்க நான் உங்களை அழைக்கிறேன், அதை உண்மையாகத் தாங்க அவருடைய கிருபையை கேட்கிறேன். பேதுருவைப் போலவே நாமும் சொல்லலாம், குவோ வாடிஸ், ஆண்டவரே, நான் உம்முடன் வருவேன். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் சிலுவைகளை உண்மையாகச் சுமக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கள். நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது எங்களுக்கு தைரியத்தையும், நாங்கள் பயப்படும்போது நம்பிக்கையையும், எங்களுக்கு எல்லாவற்றையும் செலவழிக்கும்போது அன்பையும் கொடுங்கள். சிலுவையிலும் நித்திய ஜீவனிலும் நாங்கள் உம்மை பின்பற்றும்போது இந்த உலகில் உமது ஒளியாக இருக்க எங்களுக்கு உதவுங்கள். ஆமென். நாம் செல்வதற்கு முன் இந்த வாரம் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய செயலை பற்றியும் சிந்திப்போம். ஒருவேளை கனமான சிலுவையைச் சுமக்கும் ஒருவரை ஆதரிக்க முயற்சிப்பது, அல்லது நாம் காயமடைந்த இடத்தில் மன்னிப்பைத் தேர்ந்தெடுப்பது. நீங்கள் அவருடன் நடக்கும்போது கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. I would like to travel over the whole earth to preach your name and to plant your glorious cross on infidel soil. But one mission alone would not be enough for me. I would want to preach the gospel in all 5 continents simultaneously, even to the most remote islands.